அனைவருக்கும் வணக்கம். I am R Malini. This is your Malini simple grammar class. நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து வாய்ஸ் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, கண்டினியூஸா கிராமர் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். சோ அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேர்ப் தெரியலன்னு சொன்னீங்க. சோ அந்த வேர்ப் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் கண்டினியூஸா ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். to upload the verb videos. So நேத்து பாத்தீங்கன்னா 10 verb வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் வித் மீனிங்ஸோட, அதாவது தமிழ் மீனிங்கோட சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஒரு 5 வேர்ப்ஸ் பாத்துக்கலாம். சோ ரெகுலர் இர்ரெகுலர் ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் தெளிவா நம்ம இருக்கணும் இல்லையா. ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து இடி வேர்ப்ஸ் சொல்லுவாங்க, அட் த சேம் டைம் அதை வந்து வீக் வேர்ப்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் இர்ரெகுலரா பாத்தீங்கன்னா அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் when I say நான் சொல்லும் பொழுது definitely you can understand very easily. So shall we see the today's class? இன்னைக்கு பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா astonish V1 ங்கிறது present form, base form, V2 அப்படிங்கிறது past form, past tense க்கு யூஸ் பண்ணக்கூடியது, V3 வந்து past participle, V1 plus ing present participle. ஓகேயா? சோ இதுல astonish first one, astonished, astonished, astonishing. Astonish அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியம் அடைய வைக்கிறது, திகைப்படைய செய்யறது. நெக்ஸ்ட் attach, attached, attached, attaching. attached அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா attachனாவே வந்து இணைக்கிறதுன்னு அர்த்தம். attack, attacked, attacked, attacking தாக்குறது. and attempt, attempted, attempted, attempting என்னதுன்னா முயற்சி பண்றது. and attest, attested, attested, attesting அப்படிங்கிறது சான்றளிக்கிறது. சோ astonish வியப்பளிக்கிறது, and திகைக்க செய்யறது, attachங்கிறது இணைக்கிறது, attackங்கிறது தாக்குதல், and attemptங்கிறது முயற்சி பண்ணுதல், attest அப்படிங்கிறது வந்து சான்றளித்தல். சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா. சோ அதுல பாசிவ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பக்கத்துல had been. சோ had தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா பாஸ்ட் ஹேவ் ஃபார்ம் வெர்புக்கு. சோ had plus V3 தான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. சோ ஒண்ணு இல்ல, வெறும் been மட்டும் தான் ஆட் பண்றோம் சரிங்களா. சோ had been V3 ஆப்ஜெக்ட் நவுனோ ப்ரொனவுனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடி கொண்டு வந்துடுறோம். அண்ட் had been நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல சிங்குலர் ப்ளூரல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும், whether it is a singular or plural, you can use only one had been V3 plus agent by and objective pronoun. ஒருவேளை subjective pronoun இருந்தா objective pronoun ஆவும், noun இருந்தா as it is noun ஆவும் எழுதணும். and remaining adjunct and complement அப்படியே எழுதிரும். that's all. so நம்ம ஆல்ரெடி ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டென்ஸ் பார்த்துக்கலாம். shall we? first பாருங்க, our team had won the match. First question and second question, she had bought a necklace. இதுதான் question. first நம்ம sentence pattern வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த sentence pattern வீடியோ போடுறேன். இப்போ first இத கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இதுல pattern பாருங்களேன். first our team subject, our team had one verb சரிங்களா. our team had one what? the match. இது object. so subject verb object கேட்டகரியில இங்க இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர். அப்ப object முன்னாடி